ஹலோ ஆல், ஹாப்பி கார்டனிங்க. இன்றைக்கி என்ன ஹார்வெஸ்ட் பண்ணலான்னு பார்க்கலாமா? இன்றைக்கி செர்ரி டொமேட்டோஸு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எப்படியா இருந்தாலும் ஹார்வெஸ்ட் பண்ணால் தான், இல்லாட்டா அந்த அணில் இருக்காங்க பாருங்க, அணில் குருவி எல்லாமே சாப்பிட்டு போயிடுறானுங்க. ஸோ அதனால் நேற்றுக்கே ஹார்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன், முடியாமல் போயிடுச்சு. ஸோ கொஞ்சம் வேலை இருந்ததுனால பண்ண முடியலை. நிறையவே வந்துட்டானுங்க. ஸோ 2-3 நாளாகவே எங்கள் ஏரியாலாம் பயங்கரமாக ஹீட்டு. ஸோ வெளியிலே வர முடியல, ஒரு 8 o'clockே வெளியில் வர முடியலை. ஸோ அதனால தான் கார்டனும் ஒர்க் பண்ணவே முடியலை. உங்கள் ஏரியாலலாம் எப்படி நாட்டு தக்காளி? ஸோ இவங்களும் கொஞ்சம் இருக்கிறாங்க, கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ குட்டியாக இருக்கும்போதே பழுத்துட்டானுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நான் இந்த லீஃபை கொஞ்சம் எடுத்து விட்டேன்னா அதில் பட்டு போயிட்டானுங்க. ஸோ அதனால் அவனுக்கு காய்க்க முடியலை. வரும் ஒரே ஒரு சில்லி மட்டும் இப்படி இருக்குது பாருங்க. சில்லி கொஞ்சம் இருக்குது, எடுத்துக்கலாம். நான் செர்ரி டொமேட்டோவை பிக் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. குட்டி குட்டியாக இருக்குதா, வேணும் பிக் பண்ணி எடுக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகுது. வாட்ரு வேற விடலை கார்டனுக்கு. நாளைக்கு தான் விடணும். நாளைக்கும் விட முடியாது, நாளைக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குதா. ஸோ அதனால் ஹார்வெஸ்ட் பண்ணாமல் விட்டோம்னா வேஸ்ட் ஆகிடுவானுங்க. சில இதெல்லாம் நல்லா பழுத்துட்டாங்க. ஸோ பயங்கர ஹீட்டாக இருக்குதுங்க. அப்போ உள்ளவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம பாட்டி, நம்ம அம்மா அப்பா அவங்களே பயங்கரமாக வேலை செஞ்சாங்க, வெயில் மழை எதுவுமே பார்க்காம. ஸோ அப்போல்லாம் அவங்கெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இப்போவுமே அவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க. பட் நம்மளாம் பாருங்கள், இவ்வளோ இந்த ஏஜ்லேயே நம்மளால் ஒர்க் பண்ண முடியல, அது பண்ண முடியல, இது பண்ண முடியலன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ஃபுட்டோட குவாலிட்டி ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு தான் என்னென்னா, இந்த மாதிரி ஆர்கானிக்காக நம்ம என்னெல்லாம் கிடைக்குதோ ஸோ அதெல்லாம் நல்லா சாப்பிடுன்றோம். அப்படி சாப்பிட்டுமே இப்படி தான் இருக்கிறோம். இருந்தாலும் முன்னாடி உள்ளவங்க மாதிரிலாம் நம்ம இப்போ இல்லைங்க. நம்ம அம்மா அப்பா, நம்ம தாத்தா பாட்டி அவங்களாம் பயங்கரமாக இருக்காங்க இப்போவுமே. ஸோ அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணுவோம், அவங்க ஏஜில் நம்மளாம் எப்படி இருப்போம்ன்றது தெரியல. ஸோ இப்போவே நம்மளால் அவ்வளோவா ஒர்க் பண்ண முடியலை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு ஆர்கானிக் ஃபுட்டை எடுத்துக்கிற முடியுமோ அந்தளவுக்கு எடுத்துப்போங்க. ஏன்னா இப்போ உள்ள விலை எல்லா ஃபுட், எல்லா வெஜிடபிள்ஸு எல்லா இதுலேயுமே மிக்சட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம யாரையுமே எதையுமே சொல்ல முடியல. அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வெஜிடபிள்ஸ், கீரைங்க இந்த மாதிரி போட முடிஞ்சால் வீட்டிலே போட்டு இது பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கலாம், நல்லா பழுத்துட்டானுங்க. பழுத்துட்டா என்ன ஆகிடுதுன்னா, இவங்க பழுத்து திரும்ப கீழே விழுந்துடுறாங்களா, கீழே விழுந்து திரும்பவும் முளைச்சி அதோட சீடெல்லாம் பட்டுறதா கீழே. இப்போ திரும்பவும் வருவானுங்க. என்னால் திரும்ப நான் எதுவுமே பண்ணவே முடியாது. ஸோ அதுக்கு தான் நான் எப்படா இவங்கெல்லாம் இது பண்ணுவாங்கன்ற ஒரு இதோடு இருக்கிறேன். ஏன்னா நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் நான் போடணும். நெக்ஸ்ட்டு ஒரு இது போட்டால் தான், நெக்ஸ்ட்டு வெண்டைக்காய், பீர்க்கங்காய் இவங்கெல்லாம் போடணுன்னு இருக்கிறேன். ஸோ இவங்கெல்லாம் போனால் தான் நம்ம நெக்ஸ்ட்டு ஹார்வெஸ்ட்டே பண்ண முடியும். அதுக்காக எப்படா இவங்க போவாங்கன்னு பார்த்துட்ருக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்கிட்ட ஏரியாவை சுற்றி மரங்கள் கொஞ்சம் நட்டு வைங்க. தயவுசெய்து இருக்க மரத்தை வெட்டாதீங்க. அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. இருக்க மரத்தை எல்லாம் வெட்டிடுறாங்க, பில்டிங் கட்டுறோம் சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இங்கே இருக்கிறோம், நல்லா பழுத்துட்டானுங்க. இவங்களை பறிக்கிறது ஒரு கஷ்டம்தான். ஒன்றா இருக்கிறானுங்களா, எடுத்துகிட்டு போயிட்டு பறிக்கிறது. கத்திரிக்காய் பிரிஞ்செல்லாம் அவ்வளோ அழகாக வந்துட்டுருக்குறானுங்க.
ஏன்னா இவனுங்களாம் இல்லாமல் டிஸ்டர்ப் இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களாம் நல்லா வர்றானுங்க. இந்த டொமேட்டோவில் என்ன ப்ராப்ளம்னா இப்படின்னு லைட்டாக பட்டானா என்ன பண்ணிடுறான், உடஞ்சிட்றான். ஸோ அதனால் அந்த லீஃப்லாம் வந்து கருகிடுறானா, அப்புறமா அவனோட ஹார்வெஸ்ட்டை ஃபினிஷ் பண்ணிடுறான். ஸோ அதுதான் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. பாவமாக வேறு இருக்குது. இங்கே பாருங்க பிட்டர் கார்டா. ஸோ நிறைய பிட்டர் கார்டு வேறு வந்துட்டுருக்குறாங்க. அவங்களும் பறிக்கணும். நான் மார்னிங்கே வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் ஒர்க் வந்துச்சு, இன்னும் பறிக்க முடியல. செம்ம வெயிலுங்க, சரியான வெயில். ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிட்டர் கார்டு பறிக்கலாம். பிட்டர் கார்டு தான் நிறைய இருக்குது பாவக்காய். ஸோ அதில் பறிக்கலாம். இந்த பக்கம் ஒரு மரம் அழகாக வச்சுருந்தாங்க, அப்படியே கட் பண்ணிட்டாங்க. இந்த மரத்தெல்லாம் கட் பண்ணும்போது ரொம்பவே எனக்கு கஷ்டமாயிடும். அது ஏன்னே தெரியாது, அவ்வளோ கஷ்டமாயிடும் எனக்கு. எல்லாருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் வாயில் தான் சொல்லுவாங்க கஷ்டமாக இருக்குன்னு. பட் ஆனால் அவங்க தான் கட் பண்ணுவாங்களே, அதுதான் ஒரு பெரிய இது. அவ்வளோ அழகாக அந்த மரம் இருந்துச்சு. அது எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு தெரியல. அந்த அளவுக்குலாம் எவ்வளோ பேரெல்லாம் சில பேர் அது பார்த்துருக்குறோம். அந்த மரத்தவே வந்து அவ்வளோ ஒரு டிசைனாக பண்ணி அதுலேயே வீடு கட்டியிருப்பாங்க. அவங்களெலாம் பார்க்கும்போதே ஆச்சரியமாக இருக்கும். ஸோ பரவாயில்லையப்பா, செம்மையாக அந்த மரத்தோடு சேர்த்து வீடு கட்டியிருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் நினைக்கும் போதே ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும். சில பேர் என்னென்னா மரத்தை வெட்டியே ஆகணுன்ற தாட்டோடு இருப்பாங்க. இவன் எல்லாம் உள்ளே விழுவானா, என்ன எடுக்கணும். ஸோ இதான் ப்ராப்ளம், வீடியோ எடுத்துகிட்டே கட் பண்ணுறது. நீ பாருங்க, நான் இப்போ தான் வந்து என் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனால் வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸு. எல்லோரும் மாதிரியே தாங்க நானும். இந்த காய் வந்து இதில் எப்படி வருதுன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தான் கார்டனே வந்து ஆக்சுவலாக வீடே கட்டினது. அதுதான் மெயினாக உண்மையானு சொல்லணும். இங்கே ஒரு பீன்ஸ் வந்துட்டுருக்கான் பாருங்க. உண்மையான ரீசனே அதுதான் சொல்லணும். எனக்கு வந்து ரொம்ப ஆசையெல்லாம் கிடையாது. கொஞ்சம் இடம் இருக்கணும், அந்த இடத்த சுற்றி நிறைய கார்டன் வெஜிடபிள்ஸ் அது வைக்கணும். அதுதான் என்னோடய மெயின் தாட்டு. பட் ஆனால் இவ்வளோ தான் விட முடிஞ்சது. இந்த லாங் பீன்ஸ் உள்ள இருந்துச்சு. ஸோ அந்த லாங் பீன்ஸோட அதோட இதை முடிக்க போகிறோம். மணி முடிச்சிட்டேன்னா வெயிலுக்கு பயங்கரமாக வந்து இது பண்ணுறானுங்க, சுருங்கிடுறாங்க இந்த காய் எல்லாமே. அங்கே போயிட்டான் பாருங்க, எங்கள் பேக் சைடு காம்பவுண்டு தாண்டி போயிட்டானுங்க. குட்டி பாவக்காய் பாருங்க, குட்டி பாவக்காய். குட்டி இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே குட்டியாக தான் இருப்பானுங்க. இன்னும் போயிட்டே இருக்கிறாங்க. இந்த பாவக்காய்க்கு வந்து ஒரு எண்டு வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க போயிட்டே இருக்கிறானுங்க. பாதி கொடி இதாகிடுது, பாதி இது இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ வந்து எவ்வளோ பெட்டர் கார்டு பாருங்க. ஸோ இங்கே பாருங்க, அவ்வளோ அழகாக குண்டாக இருக்கிறான் பாருங்க. ஒயிட் கத்திரிக்காய். அது நான் ஒருத்தனை கட் பண்ணிடலாம். அவ்வளோ அழகுங்க, உண்மையிலே அவ்வளோ அழகு, செம்ம க்யூட்டு. ஸோ இன்னும் ஒன் டே விட்டோன்னா இன்னும் நிறையாவே கிடப்பானுங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறையாவே எனக்கு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வெளியில் வாங்க, போயிட்டு சில்லி கொஞ்சம் பறிச்சுட்டு வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து சில்லி வந்துட்டாங்க. இவங்களை வந்து எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பேட்ச்சு போடலான்னு பார்க்குறேன். ஏன்னா இவங்க வந்து ரொம்பவே வந்து இதாகிட்டாங்க. ஸோ பாவம் இவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து சீனி மிளகாய் அதுன்னு வந்துட்டுருக்குறாங்க. இதில் வந்து கோவச்செடி நிறையா வந்துட்டுருக்காங்க. அவங்கள எடுத்து வேறு பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு பார்க்குறேன். பண்ணிட்டோம்னா அவங்க கொஞ்சம் நல்லா வருவானுங்க. பட் ஆனால் எங்கே வைக்கிறதுன்னு சொல்லியிருக்கான், பிளேஸ் இல்லை. சீனி மிளகாய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவ்வளோ குட்டி அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சட்னிக்கெலாம் போட்டிங்கன்னா காரமாக இருப்பாங்க. ஸோ 2-3 யூஸ் பண்ணுற இடத்துல இவங்களை வந்து நீங்கள் கம்மியாக தான் யூஸ் பண்ணணும்.
ஸோ சில்லி, இந்த சில்லி ஒரு வெரைட்டி. நெக்ஸ்ட்டு வந்து நாட்டு டொமேட்டோ அந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா